ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு பீட்ரூட் அல்வா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு 3 பீட்ரூட் எடுத்துக்கலாம். அதை நல்லா தோல் சீவி எடுத்து வச்சுக்கலாம். அதை இப்போ கழுவி எடுத்துக்கலாம். இப்போ கழுவி வச்ச பீட்ரூட்டை எடுத்து நல்லா சீவி எடுத்துக்கலாம். இப்போ சீவியாச்சு. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். ஸ்டவ் மேலே ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதும் நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா காஞ்சதும் முந்திரி, திராட்சை, பாதாம்லாம் போட்டுக்கலாம். இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் தனியாக. இப்போ அந்த நெய்யில் பீட்ரூட் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறிக்கலாம். இப்போ காய் வேகிறதுக்காக அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஏன் ஊற்றுறோன்னா, சில பேருக்கு பால் ஊற்றினா பிடிக்காது. அதனால் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா வெந்து வந்ததும் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே டால்டா கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காவை கிள்ளி போடுங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா கிளறிட்டு தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ சர்க்கரை கரையிறதுக்காக நல்லா கிளறிடுங்க. சர்க்கரை கரைஞ்சிடுச்சு. இப்போது ஏற்கனவே வறுத்து வச்ச முந்திரி, திராட்சைலாம் எடுத்து போட்டு கிளறுங்க. அவ்வளோதான், நம்ம டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.